யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா நீ எப்படிப்பட்டவனா இருப்ப முதல்ல உன்னையெல்லாம் வந்து இனிமேல் ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சராவோ தேர்ந்தெடுத்தா அந்த தமிழ்நாடு விளங்குமா? உன்னையெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு அமைச்சராக்கணும் அப்படின்னா எடப்பாடி எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு இப்படி கனவு காண்றவன்ட்ட போய் தமிழகத்தை போய் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? தமிழகம் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்ற எண்ணம் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு மக்களை பற்றியும் பெண்மையை பற்றியும் பெண்களை பற்றியும் இழிவா பேச அம்மா அம்மா இருந்தால் வந்து உச்சா போயிருப்பான். அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி ஓட்டு போடுவோம்? வட இந்திய கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவோம்? நாக்பூர் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவோம்? எதிர்கால சந்ததியை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய சக்தி, இந்த சக்திக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? இப்போ அடிமைகளுக்கு அடிமைகளை வந்து எப்படி ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க? மதச்சார்பின்மையை போற்றணுன்றதுக்காக நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம்னு சொல்லி தங்களுக்குள்ள சில தியாகங்களை பண்ணிட்டு அவங்க ஒரே கூட்டணியாக இருக்காங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோட அரசியல் விமர்சகர், அறிவியல் செயற்பாட்டாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு நேர்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் முதலமைச்சர் கனவு காண சொல்றாரு. அது முக்கியமா திரு அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள்னு சொல்றாரு. நான் முதலமைச்சர் உங்கள் கனவை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நயன்தாராவோட இருக்கணும்னு கனவு காண்றேன், நயன்தாராவை கூட அனுப்ப முடியுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு சார். அது எப்படி சார் பாக்குறது? அவனுக்கு சொல்லவே முடியல, எனக்கே வருத்தமா இருக்கு. அவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி தானே கனவு காணுவான். ஆமா சார். சட்டியில இருக்கதான் அகப்பையில வரும். சரி. அப்ப வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், பின்னால் MP ஒரு பொது வெளியில பேசும் பொழுது, அது ஒரு நடிகையை குறிப்பிட்டு நயன்தாராவை பத்தி பேசும்போது ஒரு கேஷுவலா பேசினா கூட பரவாயில்ல, அது பொது வெளியில ஒரு போராட்டத்தின் நடுவில் இப்படி பேசுறதெல்லாம் வந்து அவங்களுடைய தராதரத்தை வெளிப்படுத்துது. அவங்க தராதரம் அற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துது. அதுவும் அப்துல் கலாம் சொன்ன கனவுக்கும் இவங்க சொல்ற கனவுக்கும் என்ன இருக்கு? அப்போ உனக்கு எந்த அளவுக்கு கனவு ஒரு ஒரு அயோக்கியத்தனமான உன் கனவுல யாரெல்லாம் வராங்க, கனவுல யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா நீ எப்படிப்பட்டவனா இருப்ப முதல்ல? உன்னையெல்லாம் வந்து இனிமேல் ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சராவோ தேர்ந்தெடுத்தா அந்த தமிழ்நாடு விளங்குமா? பெண்கள் பாதுகாப்பு எப்படி உருப்படும்? நீ மற்ற பெண்களை எப்படி பாப்ப நீ? அப்ப ஒரு உனக்கு கனவு காண சொன்னார்னா உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னாரு அப்துல் கலாம். லட்சியத்தை சொன்னாரு. லட்சியம் லட்சியம் நயன்தாரா அளவுக்கு தான்டா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அது? அப்ப எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு தராதரம் அற்ற ஒரு அமைச்சராக இருந்திருக்க, ஒரு மனிதனாக இருந்திருக்க. உன்னையெல்லாம் வந்து ஒரு பெண்கள் வந்து எப்படி மதிப்பாங்க? உன்னையெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு அமைச்சராக்கணும் அப்படின்னா எடப்பாடி எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாருன்னு பாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தராதரம் பப்ளிக் லைஃப்ல கீழே போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு கீழே போக போதோ. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணப்பே இத்தனை சீரழிஞ்ச தராத ஒருத்தன் வந்து முதல்வரை வைறான், ரஜினிகாந்தை வைறான், இன்னொருத்தர் நயன்தாரா கொச்சையா பேசுறாரு, கூப்பிடுறாரு. இப்படி எல்லாம் வந்து அப்ப இவங்களெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்க வந்து ஏத்துக்கணும். ஆமா, நம்ம முன்னால இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு இவங்களாம் அமைச்சரா இருந்திருக்காங்க, இனிமேல் அமைச்சரா வரப்போறாங்க, நாங்க வருவோன்றாங்க. அப்ப இவங்க கனவு இப்படி கனவு காண்றவன்ட்ட போய் தமிழகத்தை போய் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? தமிழகம் இது என்ன சார் உளவியல்? இது ஒரு நடிகையை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசுற ஒரு அமைச்சர் திரு எடப்பாடி அவர்களுக்கு அமைதியா இருக்காரு, மௌனமா இருக்காரு. திமிரு, அகங்காரம், தான் என்ற ஒரு கர்வம், ஆணாதிக்கம், தான் என்ற கர்வம், நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு நினைப்பு,
மக்கள் சக்தியை பற்றி துச்சமாக நினைக்கிறது, பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்ற எண்ணம், இதெல்லாம் வந்து அவர்களுக்கு மக்களை பற்றியும் பெண்மையை பற்றியும் பெண்களை பற்றியும் இழிவாக பேச வைக்குது. உண்மையாவே இந்த செய்தி அந்த நடிகை பாக்குறப்ப எப்படி சார் வருத்தப்படுவாங்க, என்ன நினைப்பாங்க அவங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க அதான் எந்த அளவுக்கு வந்து தராதரம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ எப்படி இருக்கும் வந்து இதை கண்டிப்பதற்கு கூட தகுதி இல்லை எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்து மேலே ஆக்ஷன் எடுத்துருவாரா? முடியுமா? அமித்ஷாவையே டஃப் சேலஞ்ச் கொடுக்குறவர் எடப்பாடி பழனிசாமி. சிவி சண்முகத்து மேலே ஆக்ஷன் எடுத்துருவாரா? புட்டெல்லாம் வெளியே வந்துடும். மக்களா பார்த்து இவங்களை இந்த மாதிரி கடிசடைகளை எல்லாம் ஒதுக்குனா தான் முடியும். கடிசடைதான் இல்லையா? அப்புறம் வேற என்ன இருக்கு? பலரும் கனவு காண சொன்னா நீ வந்து நயன்தாராவை கனவு காணுவேன் கொடுப்பியான்னு கேட்டேன்னா அப்ப நீ கலிசடை இல்லாம என்னது? கலிசடை தானே, வேற என்ன? கிட்டத்தட்ட பிஜேபி அலைன்ஸ் நெருங்குறதுனால இந்த பிஜேபியோட வாடை ஏதாவது அடிக்குதோ? ஆர்எஸ்எஸ் பிஜேபினா ஒரு மாதம் முன்னாடி திரு நயினார் அவர்கள் பேசுறாரு, இப்ப இவர் பேசுறாரு சிவி சண்முகம். அந்த பிஜேபியோட உறவு அந்த அப்படி அது மாதிரி பேச வைக்குது அந்த ஆரம், அந்த உறவு. ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கேன்ற தன்மை இழந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? பெரியார் படம் இருக்கா எங்க ஏடிஎம்கே போஸ்டர்ல? இல்லையே, இருந்தா எடுக்க சொல்றாங்களாமே. பெரியார் படத்தை தூக்கிட்டாங்க, எடப்பாடி படம் வைக்க கூடாதுன்றாங்க. அண்ணா படத்தை தூக்கிட்டாங்க போன மாநாட்டுல. ஓகே, எடப்பாடி படத்தையே வைக்கல. அப்ப இவங்க என்ன அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? பெரியார் இல்லாம திராவிடம் எப்படி வரும்? அண்ணா இல்லாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வரும்? 2 பேரும் இல்லாம இது அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகங்க அது. அப்ப நீங்க அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகத்துல நீங்க ஆர்எஸ்எஸ் வாடகை அடிக்காம பிஜேபி வாடகை அடிக்காம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாடகை அடிக்கும். அப்புறம் இதை அந்த அம்மா இருந்தா இப்படி பேசிருக்க முடியாது இல்லையா? ஒரு பெண்ணை தொலைச்சிருக்கும்ல அந்த அம்மா இருந்தா வந்து உச்சா போயிருப்பான் இந்த பேச்சுக்கு. ஆமா, கனவுல அம்மா தான் வந்திருப்பாங்க, பயம் வந்திருக்கும், பொறுப்பா எப்படி பேசணும் அப்படின்னு. ஆனா இவங்க திரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் இவர் தான் திரு அமித்ஷாவும் மோடியும் மேடையில சொல்லவே மாட்டாங்க சார். எதனால? சொல்லணும், எப்படி சொல்லுவாங்க? இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லணும் இல்லையா? ஒரு மரியாதை வேணும் இல்ல? எப்படி சொல்லுவாங்க? எடப்பாடி வந்து அமித்ஷாவையும் மோடிக்கும் வேப்பிலை அடிக்கிறாரு, மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடியை காலி வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, விபூதி அடிக்கிறாங்க. டிடிவி தினகரன் எடப்பாடிய முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு, இன்னும் தூக்கு கயிறு எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப எல்லாமே இது நண்டு கூட்டணி. அண்ணாமலை எதிர்காலத்தையே ஓச்சவர் எடப்பாடி, அண்ணாமலை எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? டிடிவி தினகரன் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் எடப்பாடிக்கு? எடப்பாடி டஃப் பார்க்கையினர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 150 சீட்டுக்கு மேலே குறைஞ்சி வரமாட்டேன், உனக்கு 25 சீட்டு தான்டா, 20 சீட்டு தான் தருவேன்றாரு. அப்போ 20 சீட்டு வாங்கிட்டு இவனை வச்சு எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆகிறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் ஒத்துக்குவாங்க? அதுக்கு பேசாமல் திமுக வரட்டும், ஆளை விடுங்கப்பா, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்களா இல்லையா? வரதான் செய்யும் நிச்சயமா. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-28 சீட்டு பிஜேபிக்குன்றது என்ன பலனை கொடுக்கும் சார்? என்ன பலனை கொடுக்கும் 20-28 சீட்டுன்றது பிஜேபிக்கு அதிமுக? எவ்வளவு அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அவ்வளவு தூரம் திமுகவுக்கு நல்லது. அப்படிதான் பார்க்கணும். ஆமா, எவ்வளவு அதிகமாக சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்களோ அது அதிமுகவுக்கு நல்லது. எவ்வளவு சீட்டு பிஜேபி, ஒரே மீட்டிங்ல உண்மையை சொல்லிட்டீங்க, எவ்வளவு சீட்டு பிஜேபிக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அது திமுகவுக்கு நல்லது. அப்படிதான் இருக்குமா களத்துல? அப்படிதான் இருக்கு, வேற என்ன இருக்கு? பிஜேபிக்கு எப்படிங்க தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடுவான்? தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவான். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா பரவாயில்ல, நிறைய பண்ணக்கூடாது நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி ஓட்டு போடுவாங்க? வட இந்திய கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? நாக்பூர் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? நாக்பூர் கட்சி, ஆமா நாக்பூர் கட்சி தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்தை அழிக்கிற கட்சி, தமிழ்நாட்டுடைய பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்காத கட்சி, மும்மொழி திட்டத்தை திணிக்கிற கட்சி, இந்திய திணிக்கிற கட்சி, சமஸ்கிருத கல்வியை திணிக்கிற கட்சி, ஓகே, குலக்கல்வியை திணிக்கிற கட்சி, பல்வேறு எக்ஸிட் சிஸ்டத்தை கொண்டாந்து படிக்காம மாணவர்களை வெளியே அனுப்புற கட்சி, எதிர்கால சந்ததியை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய சக்தி. இந்த சக்திக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? இன்னைக்கு சமையல் கேஸ் இன்னும் ஒரு வாரம் போர் நீடிச்சிச்சு அப்படின்னா இப்பயே ட்ரம்ப் விரக்தியில் பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப்புக்கு அடிமை மோடி, மோடிக்கு அடிமை எடப்பாடி. அப்போ அடிமைகளுக்கு அடிமைகளை வந்து எப்படி ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க? அடிமைகளுக்கு அடிமை, அடிமைக்கு அடிமை, அந்த அடிமையை எப்படி சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுப்பாங்க? இவ்வளவும் தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்க. மக்கள் தெரியாதா? ஒட்டுமொத்தமா நிறைவான கேள்வி, ஒட்டுமொத்தமா இந்த அதிமுக இந்த என்டிஏ கூட்டணியில திரு அன்புமணி உட்பட இணைஞ்சிருக்காருல, இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? உங்க பார்வையில் எப்படிப்பட்ட கூட்டணி இது? இது வந்து சிபிஐ கூட்டணி.
நண்டியே இல்லையா? சிபிஐ கூட்டணி. சிபிஐ கூட்டணி, நண்டு கூட்டணி. நண்டு கூட்டணி. சிபிஐயால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி நண்டு கூட்டணி. நண்டு கூட்டணி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு கதை நம்ம படிச்சிருப்போமே, நண்டு மேல ஏற விடாது, ஒரு காலம் ஒரு காலம். இவன் அவனை வளர மாட்டான், அவன் இவனை வளர மாட்டான். சிபிஐனால எல்லாரும் ஒன்னா, ஒரு வழக்குனால எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டணி. சிபிஐ கூட்டணி, நண்டு கூட்டணி. அந்த கயிறு வந்து சிபிஐ தான். சிபிஐ எந்த லாபமும் யாருக்கும் கிடையாது. யாரும் கிடையாது. இவங்களுக்கு போடுறதுக்கு போட்டா அது வந்து பிஜேபி ஆட்சி வர்றதுக்கு சமானம். திமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்கு? அது வெற்றி. திமுக கூட்டணி அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. சீட் ஷேரிங் பிரச்சனை இருக்கு. புதுசா வந்தவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு நீங்க குறைக்கிறீங்க அப்படின்ற உள்ளுக்குள்ள குமுறல் இருக்கு. தியாகம் பண்றதுக்கே கூட்டணி கட்சிகள் இருக்கு. திமுக தியாகமே பண்ண மாட்டேங்குன்ற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்ப இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் அது வந்து ஒரு கொள்கைக்காக மதவாதத்தை எதிர்க்கணும், சமூக நீதியை காக்கணும், மதச்சார்பின்மையை போற்றணுன்றதுக்காக நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம்னு சொல்லி தங்களுக்குள்ள சில தியாகங்களை பண்ணிட்டு அவங்க ஒரே கூட்டணியா இருக்காங்க. அது பலன் கொடுக்குமா? அது பலன் கொடுத்துட்டு இதுவரைக்கும் கொடுத்துருக்கு, இனிமேலும் கொடுக்கும், எதிர்பார்க்கலாம். நன்றி. வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.